சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் சீரிஸில் நம்ம அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்துக்கு வந்துட்டோம். அவெஞ்சர்ஸ் என் கேம் ஸோ இன்ஃபினிட்டி சாகாவோட ஒரு எண்டு, ஒரு எறாவே முடிஞ்ச கதை தான் இது. 10 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படங்க. 10 வருஷமாக ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணி அவெஞ்சர்ஸ் என் கேம்ன்ற படத்தில் கடைசி அதை கொண்டு வந்து முடிச்சது. உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2019 அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பையெல்லாம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த படம் பயங்கரமான ஹிட் அடிச்சுது. பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என் கேம் படம் இப்போ நம்ம இந்த பிரேக் டவுன் சீரிஸில் பார்க்க போகிறது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் தான். அண்ட் இந்த படத்தோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிளின் பேட்டன் கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் சிவில் வாருக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காரு. அவருக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேண்டை கட்டி வச்சிருக்காங்க. அவர் பொண்ணுக்கு ஆர்ச்சரி ட்ரெயின் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீனில் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு இந்த படத்தில் வந்த நம்ம ஜோரோஸோ டேரக்டரோட அவங்க பொண்ணு தான். ஒரு சின்ன கேமியோ ரோல் அவங்களுக்கு கொடுக்க வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பையலாக காணோம். தேனோஸோட ஸ்டாப்பில் எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஃபஸ்ட் டைம் பார்த்த நம்ம ஆக்கைக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். மாப்பிள மாப்பிள மாப்பு அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா லோகோக்கு போகிறாங்க. ஸோ இந்த லோகோ இன்ட்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லோகோ இன்ட்ரோவில் ஸ்னாப்பில் மறைஞ்ச அத்தனை சூப்பர் ஹீரோஸையுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு மிச்சம் யாரெல்லாம் இப்போ உயிரோடு இருக்காங்களோ அவங்கள மட்டும் காட்டியிருந்திருக்காங்க. ஸ்னாப்பில் மறைஞ்ச ஹீரோஸ்லாம் லோகோஸில் வருவாங்கள்ல, அவங்களோட சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த சீன் பேக்ரவுண்டை மட்டும் விட்டுட்டு முன்னாடி அந்த ஹீரோஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிளிப் ஆகி மறைஞ்சிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த லோகோலேயே இன்ட்ரோ கொடுத்து நமக்கு காட்டுறாங்க. அடுத்தது நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நம்ம நெபுலா கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ டைட்டன் பிளானெட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சின்னதாக ஒரு ஃபுட்பால் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. பேப்பர் ஃபுட்பால் நம்ம ஸ்கூல் டைமில் விளையாடிருப்போம்ல, நான் விளையாடிருக்கேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் நம்ம ஆன்டிமேனியுமே அவர் லைட்டாக ஃப்ளிக் பண்ணி விடுவார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோர் ஷேடப் பண்ணுறாங்களோ பாசிபிளி இருக்கலாம். ஸோ இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 21 நாட்களாக இந்த ஷிப்பில் நம்ம அயன்மேன் மாட்டிக்கிட்டு இருக்காரு. சோறு தண்ணி எதுவுமே இல்லாமல், தண்ணி கூட இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அயன்மேன் சூட்லேயே வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுவார்ல அவரோட யூரினை, ஒருவேளை அதை பண்ணியிருப்பாரோ நினைக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்குது. பாசிபிளி இருக்கலாம். ஸோ இந்த ஷிப்புக்குள்ளே கிட்டத்தட்ட 21 நாளாக சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவள் தான் அவருக்கு எல்லா ஹோப்புமே லாஸ்ட் ஆச்சு. நம்மளை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல அப்படின்ற ஒரு நினைப்புக்கே அவர் போயிட்டார். பட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அயன்மேன் ஹெல்மெட்டில் நம்ம பெப்பர் பார்ட்ஸ்க்காக ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஹெல்மெட்டில் பாருங்களேன், ஒன் சைடு மூஞ்சி அடி வாங்கி இருக்குல்ல, இதே மாதிரி தான் லாஸ்ட்டில் நம்ம அயன்மேனுக்குமே ஒன் சைடில் அங்கே முகம் பார்த்தீங்கன்னா கருகி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஃபோர் ஷேடோ. அண்ட் அயன்மேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் பார்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எகைன் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அயன்மேன் 3லேயுமே அவர் ஒரு சின்ன மெசேஜை நம்ம பெப்பருக்காக ஃபோனில் விட்டுட்டு போயிருப்பார். எகைன் அதுக்கு ஒரு சின்ன ஃபோர் ஷேடோயிங். அடுத்த நம்ம டோனி ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் அவங்க தூங்க வச்சிடறாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் அங்கேருந்து கிளம்பி நான் போய் ஜோரியன் எலெக்சரை கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு வருஷம் மெத்தட் பண்ணுவாங்க. ஜோரியன் எலெக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோரியன் அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் ஏலியன் ஸ்பீசிஸ் தான். மார்வல் காமிக்ஸை பற்றி ஆக்சுவலி அது காமிச்சப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம கேப்டன் மார்வல் மட்டும் எகைன் ஓவர் கான்ஃபிடன்ஸில் அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இருமா எங்கம்மா போகிற, ஊருக்குள்ளே பெரிய பெரிய ரவுடியில் அங்கே இருக்கும்போது நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தோருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. சாப்பிட்டுக்கிட்டே சரக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் இருக்குல்ல, அந்த பியரோட பேர் பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் கம்ஃபோர்ட்ஸ். ஸோ கிரியேச்சர் கம்ஃபோர்ட்ஸ் தான் அந்த பியரோட பேர். டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு கிரியேச்சர் கமாண்டோஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வார்த்தை தென்பட்டுச்சு. கிரியேச்சர் கமாண்டோஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் கமாண்டோஸ் தானே டிசியூ ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வரல, பட் ஒரு சின்னதாக ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி தெரிஞ்சு அதை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கிளம்புற சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஃபேஸை காட்டுவாங்க, சாரி அவரோட கண்ணை காட்டுவாங்க. அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலிங் மாதிரி தெரியும். எக்ஸாக்ட் இதே மாதிரியான ஒரு ஷாட்டை தான் அயன்மேனுக்குமே காட்டியிருப்பாங்க அவெஞ்சர்ஸ் படத்தில். அந்த சிட்டாரி ட்ரைபோட அந்த ஒரு மொத்த இடத்தையுமே ஏவுகணை வச்சு அழிக்கும் போது அந்த சீன்லேயே இதே மாதிரி தான் அயன்மேனோட ஃபேஸை காட்டியிருப்பாங்க. அந்த பிளானெட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம தேனோஸுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த சீனில் தேனோஸோட உலகத்துக்கு போவாங்களே, அந்த உலகத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனோஸ் தன்னோட சூட்டை ஒரு சோளக்கொலை பொம்மை மாதிரி நிப்பாட்டிருப்பார். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஒரு காமிக்கில் பார்த்தீங்கன்னா தேனோஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தோட்டக்காரனாக செஞ்சுட்டு இருப்பார். அதே தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஜோரோஸோட பொண்ணு கேமியோ பண்ணியிருப்பாங்கட்டு ஸ்காட்லாங் வந்துட்டு அந்த மெமோரிஸ்லாம் போய் சர்ச் பண்ணி பார்ப்பார்ல, அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்களே, இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு சீனில் நம்ம தேனோஸ் பாருங்க ஹல்க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க வருவாங்களே, அந்த சீனில் இருக்காங்களே, இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க தான். ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து கேமியோ கொடுக்குறீங்கடா கண்ணா. அண்ட் அவங்க கேமியோ கொடுத்தது மட்டும் பார்த்தாம நம்ம ஜோரோஸ் அவருமே பார்த்தீங்கன்னா கேமியோ கொடுத்துருக்காரு இந்த சீனில். அண்ட் கூட ஒருத்தர்
இருக்காரு பார்த்தீங்களா, இவர் பேர் தான் ஜிம் ஸ்டார்லின். இவர் பார்த்தீங்கன்னா தேனோஸோட காமிக் கோ கிரியேட்டர். அவரையுமே இங்கே ஒரு கேமியோ கொடுக்க வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்லாங் வந்துட்டு அந்த சின்ன லாக்கர் மாதிரி தான் இருக்குது, அந்த இடத்துலேருந்து தப்பிப்பார்ல, அந்த இடத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் லேங்கன் போட்டு பேர் கீழே 616 அப்படின்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது மார்வல் யூனிவர்ஸ் F616 தானே, அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சும்மா ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் சொன்ன மாதிரி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்லாங் அவர் பொண்ணு பேர் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த மெமோரியில் போய் செக் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே நிறைய பேர் இருக்கும். இந்த பேர்லாம் யாருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த பேர் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் வேலை செஞ்ச க்ரூ மெம்பர்ஸோட பேர். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட பேரையுமே தான் இங்கே போட்டிருக்காங்க. அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விடோ எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோகிராமில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒக்கோய் கிட்ட பேசும்போது ஆஃப்ரிக்கா பக்கத்தில் கடலுக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூகம்பம் வந்திருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த பூகம்பத்தை வந்து நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. கடலுக்கடியில் பூகம்பம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம நேமோருக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். இப்போ வக்காண்டா ஃபார் லெவலில் நேமோருமே வந்துட்டார். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்துட்டு அந்த நேவிகேஷன் பேண்டை ரெடி பண்ணுவார்ல, ஸோ அந்த பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மோபியஸ் ஷேப் ஒன்று கொடுக்குறதா சொல்லுவாங்க. மோபியஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அர்த்தம் தெரியாது. பட் டிசியில் பார்த்தீங்கன்னா மோபியஸ் சேர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ் தான். அண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், டோனி ஸ்டார்க் அவர் ஒய்ஃபோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ 3000 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா டன்ஸ்ன்றது 2000 பவுண்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஐ லவ் யூ 3000 சொல்லியிருக்கு. ஸோ டோனி ஸ்டார்க் 2000 முறை லவ் பண்ணுறாருனா ஒரு பொண்ணு வந்துட்டு 3000 முறை லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது இங்கிலீஷில் அப்படி சொல்லியிருப்பாங்க, பட் தமிழில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனுக்கு வெளியே வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் கிட்ட சொல்லுவார், நீ 6லேருந்து 900 டைம்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. 6 to 9 69 ஜோக்கர் சொல்கிறாங்களோ, சரி அதெல்லாம் எதுக்கு, நாம் அதுக்குள்ளே போக வேணாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தோரை தேடி போவாங்க. தோரை போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நியூ ஆஸ்கார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு நார்வேயில் இருக்கிற டான்ஸ்பர்க். கிட்டத்தட்ட எல்லா தோர் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ்பர்க்கை அவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தோர் ஃபஸ்ட் பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் காட்டியிருப்பாங்க, நம்ம ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் வர மாதிரி. அதாவது தோர் ராக்னராக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கடைசியில் செட்டிலும் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு தோரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் சூட் தான். அதே மாதிரி தோர் அந்த இடத்துல ஒரு க்ளவுஸ் போட்டிருப்பார்ல, டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த சூட் வந்துட்டு கை வரைக்கும் அந்த ப்ராஸ்தட்டிக் சூட்டை வச்சுட்டாங்க. ஸோ அந்த கை இருக்கிறது அப்படியே அடையாளம் தெரியும் அப்படின்றதுக்காக சூட்டை போட்டு அதை அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க. என் அருமை நண்பா, நீங்க என்னப்பா பண்ற? நம்ம ஹாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுற சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவர் ரோனினா வந்திருப்பாரு, பல பேர்த்த கொண்டிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஜாப்பனீஸ் கூட சண்டை போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அனிமே பார்க்குற ஃபீல் தான் வந்துச்சு. பேச ஜாப்பனீஸ்க்கு அந்த இதுக்கும் எனக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா அனிமே பார்க்குற ஃபீல் தான் வந்துச்சு. அடுத்து நம்ம ஹாக்கை பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவல் பண்ணிட்டு வருவார்ல குவாண்டம் வேர்ல்டு மூலமாக, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப வரும்போது நம்ம ஸ்காட் அவருக்கு கையில் கொடுக்கறதுக்காக ஆரஞ்ச் ஸ்லைசஸ் வச்சிருப்பாரு. இதே தான் அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டமன் படத்துலையும் இல்லை சிவில் வார் படத்தில் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு தெரியும் அந்த மாதிரி போயிட்டு வந்தால் தலை சுத்தோன்னு, அது சரி பண்ணுறதுக்காக ஆரஞ்ச் ஸ்லைசஸை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரெட்டியாக. Does anyone have any orange slices? இந்த சூட்டை கூட அவங்க ரெடி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மல்டிபிள் டெக்னாலஜி சேர்ந்து தான் இந்த சூட்டை உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சூட் வந்துட்டு நானோ டெக்னாலஜி இருக்கிறது நம்ம ஸ்டார்க்கோட டெக்னாலஜி. அண்ட் இது சின்னது பெருசாக மாறுறது நம்ம ஹேங்க் பிம்மோட அந்த ஒரு பிம் பார்ட்டிகல்ஸ் டெக்னாலஜி. அண்ட் கண்ணுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் ஒரு வைசர் வருதுல, இந்த ப்ளூ வைசர் பார்த்தீங்கன்னா க்ரீயோட டெக்னாலஜி. ஸோ மொத்தம் 3 டெக்னாலஜி ஒன்று சேர்ந்து இந்த சூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே கூட வக்காண்டன் டெக்னாலஜி வந்திருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். வக்காண்டன் இருந்து மட்டும் யாரும் வரல போல. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேட்டர் ஃபைட் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜர் ஒரு எலிவேட்டர் ஃபைட் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு சீன் வந்திருக்கோம்ல. இங்கே நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டோக்கியோட கோலை பார்த்தீங்கன்னா ஹேல் ஹைட்ரா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவனுக்கு ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹேல் ஹைட்ரா கேப்டன் ஹைட்ராக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அடுத்து அவஞ்சர் சீக்ரெட் வார்ஸில் வேறு கேப்டன் ஹைட்ரா வர போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்ப்போம் இருங்க யார் வர போகிறான்ட்டு. அண்ட் ஈஸ்டெக்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ஸ்டான்லியை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? இந்த படத்தில் ஸ்டான்லியுமே அவர் ஒரு கேமியோ கொடுத்துருக்காரு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 70s அவர் என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸில் அப்பியர் ஆகிருப்பாரோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் எங்கேயுமே அப்பியர் ஆயிருக்காரு. அண்ட் அவரோட நம்பர் பிளேட்டையுமே காட்டுவாங்க. மார்வல் தான் நம்பர் பிளேட் ஈஸ்டெக் வைக்கிறவங்களாச்சே, இந்த நம்பர் பிளேட் என்ன நான் நம்பரை பார்த்தா 420 வந்திருக்கு. யாரை 420ன்றாங்க என்னன்னு தெரிலங்க. ஆனால் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு கேமியோ தான் கொடுத்துருக்காரு. நம்பர் 420ன்றது எதை குறிக்க வராங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் பாஸ்ட் அந்த லேபில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய ஆண்ட்மேனோட ஹெல்மெட். அது இந்த இடத்துல ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் பேட்டில், இந்த பேட்டிலில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது.
ஃபைட்டுக்குள்ளே ஈஸ்டர் வைக்கிறது கஷ்டம் தான். ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ்லையும் ஈஸ்டர் வச்சுருப்பாங்க. அதுவும் எக்ஸாக்ட்லி இந்த சீன் எடுத்திங்கன்னா தோர் கரெக்டாக நம்ம தேனோஸோட தலைக்கு தான் குறி வச்சு அடிப்பார். போன டைம் பார்த்தீங்கன்னா தலைக்கு எய்ம் வச்சிருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா தலைக்கே தான் எய்ம் வச்சு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் ஏகப்பட்ட கால் பிளாக்ஸ் வச்சுருக்காங்க. லைக் சிவில் வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் கிட்ட ஐ எம் கிளின்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐ டோன்ட் கேர்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம கிளின்டன் சொல்லி பிளாக் பேந்தர் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. இப்போ அவர் கேர் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ் பண்ணிட்டு கேப்டனை கேப் அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இதுக்கு முன்னாடி ஆண்ட்மேன் தி வாஸ் படத்தில் எது கேப்டனை கேப்னு கூப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி அவளே சொல்லியிருப்பா. இப்போ அவளே பார்த்தீங்கன்னா கேப்டனை கேப் அப்படின்னு கூப்பிடுறா. அண்ட் ஒரு சீனில் நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா பீட்டரை ஒரு ஹக் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி ஹோம் கமிங் படத்தில் இதே மாதிரி தான் நம்ம பீட்டர் பார்க்கரை பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அயன்மேனை கட்டிப்பிடிப்பார். ஆனால் அவர் ஹக் பண்ண வரல, நம்ம இன்னும் அந்த டைமுக்கு வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இப்போ அவங்க வந்துட்டாங்க போல், அதனால் ஒரு சின்ன ஹக் பண்ணுறாரு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கோட சாக்ரிஃபைஸ் ஐ எம் அயன்மேன். அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவரோட லாஸ்ட் டைலாக் ஐ எம் அயன்மேன் தான். இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயுமே அவரோட லாஸ்ட் டைலாக் ஐ எம் அயன்மேன் தான். ஸோ இன்ஃபினிட்டி சாகாவோட ஃபஸ்ட் மூவி லாஸ்ட் மூவி ரெண்டுத்துலேயுமே அவரோட லாஸ்ட் டைலாக் ஐ எம் அயன்மேன். அண்ட் போன இன்ஃபினிட்டி வார் மாதிரி இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போன படத்தில் ஏலியன்ஸை பற்றி பேசியிருப்பாங்களே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனேயே ஏகப்பட்ட டைம் ட்ராவல் படத்தை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக் டு தி ஃபியூச்சர், ஸ்டார் ட்ரெக், டெர்மினேட்டர், டைம் காப்பு, ஹார்ட் அப் டைம் மிஷினு அண்ட் டை ஹார்டோட சொல்லியிருப்பாரு. ஆனால் டை ஹார்ட் அதில் வராது. அண்ட் தேனோஸ் பார்த்தீங்கன்னா நடந்து வந்து இந்த இடத்துல உட்கார சீன் இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது போன இன்ஃபினிட்டி வாரில் வந்து லாஸ்ட் தேனோஸ் சீன் மாதிரி தான். அங்கே அவர் ஜெயிச்சுட்டு வந்து சந்தோஷமாக உட்காந்து சிரிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தோத்துட்டு வந்து அப்படியே கம்முன்னு உட்காந்து ஒரு கவலையை பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சிருவார். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஷாட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார் கூட அந்த ஃபஸ்ட்டு ஆர்க் ரியாக்டர் டோனி ஹேவ் அ ஹார்ட்னு இருக்குல்ல, அந்த ஆர்க் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணியில் மித கொடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை கொண்டு கூப்பிச்ச டோனி ஸ்டார்க் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை சொல்லிவிட்டு இந்த படத்தில் யூனிவர்ஸில் இருக்கிற பாதி பேரை காப்பாற்றுறதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சீனு. ஆனால் இந்த சீன் இந்த பையனை பாருங்களேன், இந்த பையன் தான் ஹார்லி கைனர். அயன்மேன் 3ல் வந்திருப்பான்ல, அதே பையனை இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் போன டைம் இதோட இந்த பையன் வளர்ந்துட்டான். இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரிலங்க. ஏன்னா எம்சியூக்குள்ளே இத்தனை வருஷமாக இந்த பையனை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான், எங்கே போனான்? பேசாமல் அயன் ஹார்ட்டை கூட்டு வந்ததுக்கு பதிலாக இந்த பையனை பார்த்தீங்கன்னா அடுத்த அயன்மேனு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு வேறு யாரையோ கூட தான் அயன் ஹார்ட்டுன்னு இறக்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்க போவார்ல, அப்படி திருப்பி போய் கொடுக்க போகும்போது எடுத்துட்டிங்கன்னா நம்ம வின்டர் சோல்ஜர் கிட்ட ஒரு டைலாக் பேசுவார். எக்ஸாக்ட்லி இதே டைலாக் தான் கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்லேயே வந்திருக்கும். அதுக்கு ஒரு சின்ன கால் பேக். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூரம் உட்காந்துருப்பார். அப்போ தான் நம்ம சாம் ஃபால்கன் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷீல்டையுமே கொடுப்பாரு. துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷீல்டை பிடிடா சாம் அப்படின்ற மாதிரி, இனி இதை நீ தான் கேப்டன் அமெரிக்கா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பார். அவர் கொடுத்த ஷீல்டை அவர் எப்படி யூஸ் பண்ணுறாருன்றதை இப்போ வரப்போகிற நம்ம பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தில் பார்த்துருவோம். கையில வச்சுக்க, சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்துவாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. அண்ட் லாஸ்ட் இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் கிரெடிட் சீன் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த லோகோ போடும்போது நம்ம அயன்மேன் ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் ஹெல்மெட் எடுக்கும்போது ஹிட்டிங் சவுண்ட் ஒன்று கேட்டிருக்குள்ள, ஃபோர்ஜிங் சவுண்ட், அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே பண்ண விட்ருப்பாங்க. அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் ஏதாவது ஒரு ஈஸ்டர் எக் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணது நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு படத்தை அடைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு என்லார்ஜ் செம்மையான ஒரு படம். நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Assemble.